அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து 2-0 இருந்தபோது பரவாயில்லையே திருந்திட்டோம் போல அப்படின்னு நினைச்சேன். செகண்ட் ஹாஃப்ல ஜோன்ஸை கிராவன்பர்ச்சி கொண்டு வந்தாங்க உள்ள. சத்தியமா சொல்றேன் நம்ப மாட்டீங்க, நான் டிவி ஆஃப் பண்ணிட்டேன். கிராவன்பர்ச்சோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இந்த பழைய கால பிலிம்ல எல்லாம் வந்து இந்த தமிழ்நாடு போலீஸ் எப்போது ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் வந்து நிக்கும் பாத்தீங்களா? கரெக்ட். அதான் அதாவது நம்ம வந்து பழைய காலத்துல ஃபுட்பால் எல்லாம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச போது எல்லாம் ஃபார்மேஷன் எல்லாம் பயங்கரமா இருக்கும். 2-3-5 அப்படி இருக்கும். நம்ம வந்து அதே மாதிரி அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி 1-3-6ன்னு ஆடலான் இருக்கேன். நம்ம ஏன்னா இருக்கிறது ஒரு சென்டர் பேக் தான் ஃபிட்டா, வேற எவனும் இல்ல. அதனால 1-3-6 தான் ஒரே ஆப்ஷன். வாட் எவர் இட் இஸ் பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். இந்த ஜாக்கெட் இன்ஜரியும் கோமெஸ் இன்ஜரியும் ஒரு விதத்துல என்னன்னா வேற எவனுமே இல்லைங்கிறதுக்காகவாச்சும் ஒரு சென்டர் பேக் வருவான்னு தோணுது. ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப்கர்த்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம் எப்படி இருக்கீங்க? லிவர்பூல் ப்ரீ சீசன்லாம் பலமா போயிட்டு இருக்கா? என்ன நியூஸ் ஏதாச்சும் சொல்லுங்க பாப்போம். எனக்கு நான் இப்பதான் வந்து ரிச்சர்ட் யூஸ்ட பேசினேன். பேசிட்டு கண்டபடி கெட்ட வார்த்தையில் நான் பேசுறதுக்கு முன்னாடி அவரு என்னை கண்டபடி கெட்ட வார்த்தையில் பேசுறாரு. நீங்க எல்லாம் இருக்கறனால தான்டா எனக்கு அடி விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், யோ நீ வேலையே செய்ய மாட்டேங்கிறையா, அதனாலதாயா நாங்க பேச வேண்டியதா இருக்குது, அதனாலதாயா உனக்கு திருப்பி அடி விழுகுது. நீ ஏற்கனவே சவுதி போனதா பேசிட்டு இருக்காங்களே, உண்மையா இல்ல இன்னும் இங்கதான் இருக்கிறியான்னு கேட்டேன் நான். ஏன்னா என்ன சொன்னாரு? சவுதி டீலுக்கு அல்ல ஹைலிங்கிற கிளப்புக்கு வந்து டியாஸ் டீல் பேசிட்டு இருக்காங்களாம். டே அது நீதானா அப்படின்னு கேட்டேன் நான். இங்க வேலை செய்யறியா அங்க வேலை செய்யறியா நீ அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் வந்து பென்ஷன் வாங்கிட்டு சும்மா தான் இருக்கலாம்னு இருக்கிறேன். அந்த என்னது அந்த நோட்டீஸ் பீரியட், நான் நோட்டீஸ் பீரியட்ல இருக்கேன், அதனால நான் எப்ப வேணாலும் போவேன், நீங்களாச்சும் உங்க கிளப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டான். அவரை நம்பி ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்மளோட நிலைமை வந்து சும்மா சொல்லணும்னா கவலைக்கிரமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு கவலைக்கிரமா. அப்ப இந்த சீசனை விட்டுறலான்றீங்க? சாமிக்கு எழுதிடலாங்கிற நானு. இந்த சீசன் வந்து யாரெல்லாம் நம்மள வந்து கலாய்ச்சாலும் ஓகே நாங்க இப்படித்தான் என்ன இப்ப அப்படின்னு சொல்லிட்டு போலான் இருக்கேன். வருஷம் பாருங்க கலாய்க்கிறது, நாங்களே கலாய்க்கிறோம். அதான் ஏன்னா இது வந்து புது ட்ரெண்டிங்கா இருக்கு. எப்படி தெரியுமா? இப்ப மத்த ஃபேன்ஸ் எல்லாம் பாருங்க, இப்ப சிட்டி வந்து அவங்க ஹை ஸ்டாண்டர்ட்ஸ், அவங்க எப்பவுமே ஹை ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருப்பாங்க, அவங்கள வந்து விட்டுருவோம். மத்த ஃபேன் பேஸ் எல்லாம் பாருங்க, நம்ம ஏதாச்சும் கலாய்க்கிறதுக்கு முன்னாடி அவங்களே கலாய்ச்சிக்கிறாங்க. நீ என்னடா பேசுறது, நாங்களே பேசிட்டு போறோம் அப்படி. இது புது ட்ரெண்டா இருக்கு. அதுக்குள்ளார நானும் குதிக்கலான் இருக்கேன். நீ என்னடா பேசாத இப்படி நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடலான் இருக்கேன் இந்த சீசன் ஃபுல்லாவே. ஏன்னா போன வாரம் ஒரு கேம் நடந்துச்சு, லீட்ஸ் வெர்சஸ் லிவர்பூல். நமக்கு தான் பிடிச்ச கிளப் ஆச்சே, பக்கமா நம்மள தூக்கி போட்டு மிஸ்ட் போயிட்டே இருக்கானுங்களா அவனுங்க. அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து 2-0 இருந்தபோது பரவாயில்லையே திருந்திட்டோம் போல அப்படின்னு நினைச்சேன். செகண்ட் ஹாஃப்ல ஜோன்ஸை கிராவன்பர்ச்சி கொண்டு வந்தாங்க உள்ள. சத்தியமா சொல்றேன் நம்ப மாட்டீங்க, நான் டிவி ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கு மேல இல்ல பார்க்க தேவையில்லைட்டு. ஒரு மேட்ச் முடிஞ்சு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் ஃபுல் டைம் ஸ்கோர் எடுத்து பார்த்தேன். 4-2 இருந்துச்சு. ரைட்டு, அப்படிதான் நடந்திருக்கும். அவ்வளவுதான். நான் தேவையே இல்லை, இதான் நடந்திருக்கும்னு எனக்கு வந்து தெள்ள தெளிவாக தெரிந்தது. அப்புறம் நானு ஹைலைட்ஸ் போட்டு பார்த்தேன். நம்ம வழக்கம் போல ஜோன்ஸ் படுத்து தூங்கிட்டான். வழக்கம் போல கிராவன்பெர்ச் என்ன பண்ணுவான், பின்னாடி ஓடுற மாதிரி ஓடி இப்படி சட்டையை தூக்கம் பாருங்க மூஞ்சில போத்துற மாதிரி, அதையும் பண்ணுனா. ரைட்டு, நீங்க எப்படியுமே திருந்த போறது இல்ல. உங்களை வச்சுட்டு நாங்க தான் பார்த்துட்டு சீரழியணும். அவனுங்களும் ஒண்ணும் பண்ண போறது இல்ல, நீங்களும் ஒண்ணும் மாற போறது இல்ல. நாங்க தானே உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதேதான் திருப்பி நடந்துச்சு. ஒண்ணு டிஃபரன்ஸ் இல்ல இந்த கேம்ல. எப்ப அவனு 2 பேரும் உள்ள வந்தானுங்களோ, ஏன்னா நம்ம டியாஸும் நுண்ணியாஸும் வெளியே போறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட சக்கில் பிரதர்ஸுமோ, இப்ப இவனுக்குதான் புது சக்கில் பிரதர்ஸ். இந்த நாதாரிக்கு எப்ப கிளப்ப விட்டு ஒளியுதோ அது வரைக்கும் நம்ம வந்து திருந்த போற அறிகுறியே கிடையாது. ஏன்னா இந்த கேமுக்கு முன்னாடி நீங்க பாத்துருப்பீங்க, இந்த ஜோன்ஸோடைய அந்த ஆம்பேண்டுக்காக சண்டை வந்தது, சோபோஸ்லைக்கு ஏதோ ஒரு கூத்து பரவலாக எல்லாரும் பேசினது வந்து சோபோஸ்லை வெளியே போகும்போது ஜோன்ஸ் ஆம்பேண்ட் கொடுக்கலையா, சிமிகாஸ் தான் கொடுத்துட்டு போயிட்டானா. அது வந்து பெரிய இவரு மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரு. இந்த கேம்ல இவன்ட்ட தான் வந்து கொடுத்துட்டு போனாங்க. அதாவது ஒரு உப்பு போட்டு சாப்பிடறதா இருந்தால் ஒரு நிமிஷம் லிவர்பூல் கேப்டன்சி ஆம்பேண்ட போடுறேன்னு நினைச்சிருந்தா கூட ஒழுங்கா பண்ணிருப்பானோ என்னவோ. வேடிக்கைதான் பாத்துக்கிட்டு இருந்தான் அந்த கோலுக்குல. அவன் காலுக்குள்ளதான் போச்சு கோலு. அந்த மாதிரி கேவலம் மாதிரி நின்றுட்டு இருந்தான். வாய் மட்டும்தான் அவனுக்கு.
சொல்லுவாங்கல்ல, வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிருந்தான்ட்டு. அதெல்லாம் அவனுக்கு ஆமா. செமையா பொருந்தும். வாய் மட்டும்தான், வேற ஒண்ணுமே கிடையாது. உண்மை. நீங்க ஆமா. வந்து யோசிச்சு பாருங்களேன். ப்ரீ சீசன் கேம் தான், நான் ஏத்துக்கிறேன். ப்ரீ சீசன் கேம் தான். ஆனா நீ கேப்டன்சிக்காக நீ என்னமோ பெரிய சீன் எல்லாம் போட்ட போன கேம்ல. உங்ககிட்ட ஆமா. வந்து குடுக்கல, ஏதோ ஒண்ணு பண்ணல, ஏதோ ஒண்ணு. அப்போ உன்ட்ட வந்து குடுத்தம்போது ஒரு எக்ஸாம்பிளா நீ வந்து லீட் பண்ணுவியா? வழக்கம்போல வேடிக்கை பார்த்து நிப்பான் பாருங்க, அது மாரி நிப்பியா? அதேதான் நின்னான். கிராவன்பெர்ச் ஹார்ட் பேஷண்ட் மாரி ஓடி வந்தான் பின்னாடி. பால் பக்கத்துல போகவே இல்லையே. அவன் பால் எடுத்துட்டு ஓடுறான். பால் அங்கா போகுது. மேலும் பாலோட ஓடுறான். நம்பால்ல லேட் ஜாகிங். இதோ வேற சொல்லி ஜாலியா மெதுவா ஸ்லோ ஜாக் அப்படியே பக்கத்துல போய் நிக்கிற மாதிரி. அவன் ஷாட் எடுத்துட்டான், கோல். நம்மள பார்த்தா பக்கத்துல போறாப்ல. ஐயோ நான் பால தடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்னத்த பண்ண போறோமோ தெரியல. அந்த கேம வந்து 4-2 அப்படின்னு ரெஸ்பெக்டபிளா தோத்துட்டோம். இல்ல அதாவது இந்த கிராவன்பெர்ச்சோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இந்த பழைய கால பிலிம்ல எல்லாம் வந்து இந்த தமிழ்நாடு போலீஸ் எப்போதும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் வந்து நிக்கும் பாத்தீங்களா? கரெக்ட். அதான் எல்லாம் முடிஞ்சிடும். அப்புறம் பக்கத்து பண்ணி சட்டையை மூஞ்சி வச்சு முடிக்குவான். எதுக்குடா மூடுற? அதான் முன்னாடி போய் காலை வச்சிருந்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கலாம்டா. நடந்ததுக்கு அப்புறம் முக்காடு போட்டு என்ன பிரயோஜனம்? நடந்து முடிஞ்சிருச்சு. பெரிய இவரு அதுக்கப்புறம். ஆனா அவனுக்காச்சும் இது நான் சொல்றதே இது ரொம்ப கேவலமா இருக்கும். ஆனா அவனுக்காச்சும் சொல்லலாம், வேர்ல்டு கப்ல ஆடினான்னு. கர்டிஸ் வந்து உனக்கு என்னடா பிரச்சனை? நீ எங்கேயுமே ஆடலையடா. இருங்க அந்த பக்கம் கும்பல்ல நீங்க தான் நின்னீங்க. ஸ்லாட்னாலதான் கர்டிஸ் ஜோன்ஸ் ஒழுங்கா பண்ணல. ஸ்லாட் மட்டும் இல்லைன்னா கர்டிஸ் இல்ல பாருங்க இருங்க. ஆமா, அப்போ ஸ்லாட் அந்த சமயத்துல கிராவன்பெர்ச்சை விட அவன் பெட்டரா ஆடிக்கிட்டு இருந்தான். அப்ப அவனை ஆடாம கிராவன்பெர்ச் ஆடினது தப்பு. இப்ப அவனோட நார்மல் லெவலுக்கு வந்துட்டான். அவ்வளவுதான். ஒண்ணு உடனே அந்த எல்லாரும் மேல கேஸ் எழுதிங்களா? நான் திருப்பி இல்ல இருங்க அது நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த சமயத்துல கர்டிஸ் ஜோன்ஸ் கிராவன்பெர்ச்சை விட நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தான். எல்லாருக்குமே ஒரு 10 கேம் ஃபார்ம்ல இருப்பாங்க. அந்த 10 கேம் அவனுக்கு அப்போன்னு அமைஞ்சுது. சரி இப்ப நான் கேள்வி கேக்குறேன். ஸ்லாட்னால தானே கர்டிஸ் ஜோன்ஸ் கிளப் விட்டு வெளியே போறேன்னா? இப்பதான் அவரை விரட்டி அனுப்பிச்சாச்சு இல்ல? மூடிக்கிட்டு இங்க இருக்க வேண்டியதான, கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு. இப்ப இந்த கேப்டன்சி வேணும், அது வேணும், ஃபர்ஸ்ட் டீம் ஃபுட். இப்பவும் அவனுக்கு அதே தானே இல்லைங்க. இப்பவும் அவனுக்கு அதே தானே பிரச்சனை. ஃபர்ஸ்ட் டீம் ஃபுட்பால் வேணும் தானே அப்பவும் அவன் அடம் பிடிச்சான். இப்பவும் அதுக்கு தானே அடம் பிடிக்கிறான். அப்ப ஏன் கிடைக்க மாட்டேங்குது? அவன் அதான் சொன்னேன்ல, அவன் லெவலுக்கு திரும்ப வந்துட்டான். அப்போ பிரச்சனை அவர் மேல இல்ல, இவன் எப்போதுமே பிரச்சனை. அப்ப அந்த ஒரு 10 கேமுக்கு கர்டிஸ் ஜோன்ஸ் கிராவன்பெர்ச்சை விட நல்லா பண்ணான். அப்ப அவனா ஆடி இருக்கணும். அவனா ஆடாதது ஸ்லாட்டோட தப்பு. இப்ப அவன் திரும்ப நார்மல் லெவலுக்கு வந்துட்டா ரெண்டு பேரும் அவனும் கிராவன்பெர்ச்சும் ஒரே லெவல்ல இருக்காங்க. இன்னும் அடுத்தது வரேன். போன மேட்ச் போன வீடியோ என்ன சொன்னேன்? ஒருத்தவன அக்வாஃபினா கூட்டுறதுக்கு எடுத்து சொன்னா இல்லையா? கியேசா அவன் என்ன பண்ணான்? அக்வாஃபினாவை எடுத்துட்டு வந்துட்டான். என்ன அந்த என்னது அந்த மூக்குக்கு போடுவீங்களே மூச்சு விடுறதுக்கு, அது என்னது? ஆக்சிஜன் மாஸ்க். அதை எடுத்துட்டு வரல. டேங்க மாத்திட்டு வரணும்ல. அக்வாஃபினா கொண்டாந்தா பத்துமா? ஆக்சிஜன் டேங்க மாட்டணும்ல, வர்றதில்ல. அதுக்கும் அந்த ஆள் மேல எழுந்தாங்க. அப்படியே கியாசா வந்திருந்தா நொட்டி 15 நான் சொன்னதே அது மத்தவங்க சொல்லிருப்பாங்க. நான் சொன்னது இல்ல. கியாசாவை கொண்டு வந்தா அது ஒரு தண்டம் தான். அதாவது இந்த டீம்ல நம்ம வந்து புதுசா மான்செஸ்டர் யுனைட்டட் மாறிட்டு வரோம். எப்படின்னா இருக்கிற பிளேயரை இப்ப வெளியே அனுப்ப முடியல. இப்ப இங்க இன்னொரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். என்ன பிரச்சனை தெரியுங்களா? அந்த 17 நான் ஹோம் கிரவுண்ட் பிளேயர் தான் வச்சுக்க முடியும் அந்த ஸ்குவாட் ஆஃப் இதுல. அதுல இப்ப 16 இருக்கு. ஒருவேளை பார்கோலா வாங்கணும்னு வீங்க, அந்த கோட்டாவும் பினிஷ். நாம இப்ப வேற யாரையும் வாங்க முடியாது. வாங்கணும்ட்டுனா இவனுங்களை எல்லாத்தையும் வெளியே அனுப்பணும். இவங்களை வெளியில அனுப்பணும், இல்ல இங்கிலீஷ் பிளேயரா வாங்கணும். அந்த 8 பேரு. கர்டிஸ் வெளில போயிட்டான்னா எஸ்ரி கான்சா அவன் ரூமர் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதான் பேரு. இப்போ இருங்க, நம்ம 8 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா அட்மின் வேலையே பாக்கல. எப்படி பாக்க விடுறானுங்க இவனுங்க? இந்த வீணா போனவனுங்களை வந்து ப்ரீ சீசன் வேற பாக்கணும் உட்கார்ந்த பாத்தீங்களா? என்னைய சொல்லணும். இனிமேல் நான் பாக்க மாட்டேன். நான் பாக்குறதே இல்ல. வருஷம் நான் பாக்குறது இல்ல. என் நேரம் என் கரகம் இந்த கர்மத்தை உட்கார்ந்து நான் பார்த்தேன் பாத்தீங்களா? என்னைய சொல்லணும். என்னைய மாதிரி வந்து மக்களை நீங்களும் பாத்துருந்தீங்கன்னா இனிமேல் பாக்காதீங்க. இவங்கள பாக்குறது ஒரு வேஸ்ட். இந்த நாய் ஒண்ணும் இதுல இல்லைங்க. நான் ஒத்துக்கிறேன். நம்ம வந்து வேர்ட்ஸ் ஈசாக்கா நல்லா தான் பண்ணாங்க. அதை வந்து நான் ஏத்துக்கிறேன். அண்ட் ஒரு நண்பர் வந்து கமெண்ட்ல போட்டிருந்தாரு,
போன வருஷம் வந்து கௌதம் தானே நியோனியை வந்து நல்லா விளையாடல, ஆடக்கூடாதுன்னு சொன்னாரு. எனக்கு பகீரன் சாக்கு. ஏன்னா நான் தான் கிராவன் பர்ச் தூக்கி பெஞ்ச்ல போட்டு நியோனியை கொண்டு வாங்க, நியோனியை கொண்டு வாங்க, நியோனியை கொண்டு வாங்கன்னு கதறினே. கதறும் போதெல்லாம் எவனோ போய் செவுத்துல விழுந்த மாதிரிலேயே பேசிட்டு இருந்தீங்க. பையன் தரமான ஃபர்ஸ்ட் ஹாஃப்ங்க. தரமான இல்ல அது மட்டும் இல்ல. லைக் நான் போன வீடியோல தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். அவனை வந்து இஸ் நோ லாங்கர் அந்த லோன் பண்ணா நல்லா இருக்கும் அந்த கேட்டகரியில இல்ல. அவன் ஆக்சுவலாவே இப்போ ஃபர்ஸ்ட் டீம் ஃபுட்பால் ஆடணும் பிரீமியர் லீக்ல. நமக்கே ஆடலாம். நம்ம மிட்ஃபீல்ட் இருக்கிற நிலைமைக்கு அவன் நமக்கே ஆடட்டும். கரெக்ட். ஆமா ஆமா. சாரி வந்து இப்ப நீங்க வந்து அட்மின் டியூட்டிஸ் எல்லாம் பாருங்க. 10 நிமிஷம் எல்லாம் கதறிட்டேன். இல்ல பரவாயில்ல. இல்ல அட்மின் டியூட்டிஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் 4150 தாண்டியாச்சு. இன்னும் 4000 எவ்வளவு செட் பண்ணிருந்தோம்? 200 4200 கேமுக்குள்ளார நீங்க. ஆமா 2 ப்ரீ சீசன் கேம் இருக்கு. 4200 வந்தா நல்லா இருக்கும். நார்மலா நான் ஒன்னு நோட்டீஸ் பண்ணிட்டேங்க. நார்மலா சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ப்ரீ சீசன்ல ஓரளவுக்கு நல்லா ஏறும். ஏன்னா யூஸ்வலா ஏதாவது டிரான்ஸ்ஃபர் ரூமர் இருக்கும், ஆக்டிவிட்டி இருக்கும், ப்ரீ சீசன் மேட்ச் இருக்கும், ஏதாச்சும் இருக்கும். இந்த சீசன் ஒரு கர்மத்தையும் காணும், ஆக்டிவிட்டியும் காணும், மேட்சும் கேவலமா இருக்கு. எனக்கு வீடியோ என்னத்த போடுறதுன்னே தெரியல. இப்போ ஒரு வாரத்துக்கு ஒருக்கா நாங்க வந்துடுறோம் மக்களே. என்ன பேசுறோம் தெரியாம பாருங்க. 10 நிமிஷமா ப்ரீ சீசன் கேம் கதறிட்டு இருந்தேன் அநியாயத்துக்கு. ஆனா இப்ப வந்து ரியலிஸ்டிக்காவே வருவோம். இந்த கேம் முடிஞ்சிருச்சு. நம்மள்ட்ட வந்து இன்னும் மானகோ கேம் இருக்கு, கோமோ கேம் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா வந்து ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் கேமுங்க. நான் உங்க ஸ்குவாட் வந்து உங்களுக்கு தெரியும். ஹவு டு யூ சீ இட்? இந்த ஸ்குவாடை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அதாவது நம்ம வந்து பழைய காலத்துல ஃபுட்பால்லாம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச போது எல்லாம் ஃபார்மேஷன்லாம் பயங்கரமா இருக்கும். 2-3-5 அப்படி இருக்கும். நம்ம வந்து அதே மாதிரி அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி 1-3-6ன்னு ஆடலான் இருக்கேன் நம்ம. ஏன்னா இருக்கிறது ஒரு சென்டர் பேக் தான் ஃபிட்டா, வேற எவனும் இல்ல. அதனால 1-3-6 தான் ஒரே ஆப்ஷன். அதான் ஹவு டு யூ சீ த ஸ்குவாட்னு ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல. எங்க பாக்குறதுக்கு எவனாச்சும் இருந்தா தானே. வர்ஜில் மட்டும் ஒத்த ஆளா இருந்தா என்னத்த பாக்குறதுனா? அதான் நீங்க கரெக்டான இடத்த எடுத்து வந்தீங்க. சீரியஸ்ல இப்பதான் மக்களை பாக்குறவங்களை சேசாதி சொல்லிட்டு இருந்தேன் ரெக்கார்டிங்க்கு முன்னாடி. 40 இன்ஜுரி ஜோ கோமஸுக்கு 2015 வந்திருக்கான். 11 வருஷத்துல 40 இன்ஜுரி. அதுல சேசாதிரி பாட் சொன்னாப்ல எக்ஸ்டெண்டட் ஒரு 1 மந்த் மிஸ் பண்றான் அப்படிங்கிற அந்த ஒரு லாங் டேர்ம் இன்ஜுரின்னு பார்த்தா மினிமம் 1 மந்த்னு பார்த்தாலே சேசாதிரி சொன்னாப்ல அதுலயே 11 இருக்குதுங்க அப்படிங்கிறாரு. ஆமா, அதாவது அப்படி வச்சுட்டும் 2 தடவை கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து போன வருஷம் 4th சாய்ஸ் சென்டர் பேக்கா அவனை எடுத்துட்டு போய் அதுவும் பிரயோஜனம் இல்லாம இந்த ப்ரீ சீசன்ல வெறும் 8 மினிட்ஸ்க்கு அப்புறம் இன்ஜர் ஆகி 1 மந்த் அவுட் அப்படின்னு சொல்லி இவ்வளவு நடந்து சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு எக்ஸாக்ட்லி 2 வீக்ஸ் இருக்கு. எக்ஸாக்ட்லி 2 வீக்ஸ் இருக்கு சீசனுக்கு. இன்னுமே ஒரு சென்டர் பேக்க நம்ம வந்து சைன் பண்ணல. இதோட பின்னாடி போறாங்க. கசாதே சொல்லிட்டு இருந்தேன். 2018ல வெர்ஜில் வேன் டைக்க வாங்கணும். 2018 ஜனவரியில வெர்ஜில் வேன் டைக்க வந்து வாங்கினதுக்கு அப்புறம் இட்ஸ் பீன் 8 years and we've signed one center back. We've signed one center back in Konate. ஏன் இன்னொன்னு சொல்றேன்னா ஜாக்கெட் இப்ப என்ன ஒரு நிமிஷம் கூட ஆடல. 8 years முடிஞ்சிருச்சு அப்படி சொல்றேன். ஒரு நிமிஷம் கூட ஆடல. லியோனி ஒரு நிமிஷம் கூட பிரீமியர் லீக்ல என்ன ஆடல. ஆமா, we've signed one center back. 8 yearsக்கு one center back வாங்கியிருக்கோம். ஆமா, இது என்னங்க ஸ்குவாட் பில்டிங், ஸ்குவாட் பிளானிங்கே இல்ல. நீங்க சொல்லுங்க. இல்ல எங்க இது வந்து ஒரு பாயிண்ட்ல நம்ம வந்து யோசிப்போம்ல. இப்ப வந்து நம்ம சிட்டி எல்லாம் பாருங்களேன். கரெக்டா 2-3 years ஒன்ஸ் அந்த பொசிஷன் ஒவ்வொரு பொசிஷனுக்கும் ஏதோ ஒரு பிளேயரை வாங்கி அந்த நேச்சுரல் சக்சஷன் நடக்குது. நம்மளது அது மட்டும் இல்லைங்க. நீங்க சிட்டி பாத்தீங்கன்னாக்க அவங்க வந்து அவங்களோட 3rd and 4th சாய்ஸ் சென்டர் பேக் எவ்ரி 2-3 years மாத்திட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் சாய்ஸ் மாறலனாலும் கூசனா வரான், அக்காஞ்சி வரான், ஆக்கே வரான், எல்லாரும் சிட்டியில வித்தின் த லாஸ்ட் 6 years இருந்திருக்காங்க. இவங்க எல்லாம் 3rd and 4th சாய்ஸ் சென்டர் பேக்ஸ். ஃபர்ஸ்ட் கூசனா மேபி இப்போ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆயிட்டானோ என்னவோ. பட் எதுக்கு சொல்ல வரேன், அந்த கான்ஸ்டன்டா அந்த காம்படிஷன் அட்லீஸ்ட் வேற எதுக்கும் இல்லைங்க. அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சாய்ஸ் காம்படிஷன் கொடுக்கறதுக்காக ஒரு நல்ல சென்டர் பேக் வேணும். 3வது 4வது சாய்ஸா ஜோ கோமெஸ் படுத்துக்கிட்டே இருக்கான். லியோனி டூ இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆவான். அண்ட் அவனும் படுத்துனான் போன வருஷம். ஜாக்கெட்டு ஒரு நிமிஷம் கூட ஆகல. அதாவது வர்ஜில் வந்து எவ்ரி மினிட் ஆடி இருக்கான் போன சீசன். நெதர்லாண்ட்ஸ்க்கும் எவ்ரி மினிட் ஆடி இருக்கான். இப்போ திரும்ப ப்ரீ சீசன்லயும் அவன் எல்லாத்தையும் ஆட போறான். சீசன்லயும் அவனை நம்பி தான் நம்ம போறோம். என்னது இது? ஒரு நல்ல கிளப் ஃபங்க்ஷன் ஆற மாதிரியா இருக்கு. ஆர்சனல் பாருங்க, கரெக்டா ட்ராஸ் ஆட போறான்,
ஜோலிஸ் சைன் பண்றாங்க. லைக் அந்த ஒரு கான்ஸ்டன்ட் என்ன சொல்றது, அந்த மெயின்டெனன்ஸே இல்லைங்க. அதாவது டைட்டில் ஜெயிச்சிட்டோம் 1920, அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் சீசன்ல, அதுக்கு முன்னாடி சீசன் டைட்டில் ஜெயிச்சிட்டோம். 22ல வந்து குவாட்ருபிள் ரன்னுக்கு போனோம். அவ்வளவுதான். அதே டீமை வச்சு நம்ம எவ்வளவு நாளைக்கு தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்க போறோம்? ஒரு ரொட்டேஷன் வேண்டாம், ஒரு ஸ்குவாடை ஃப்ரெஷன் அப் பண்ணணும், இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு காம்படிஷன் கொடுக்கறதுக்காச்சும் எவனாச்சும் சைன் பண்ணணும்னு எதுவுமே இல்ல. இதுல போறதுக்கு நீங்க சொல்ற மாதிரி கியேசாவெல்லாம் வெள்ளியும் தள்ள முடியல. எக்ஸாக்ட்லி. இப்ப அது ஒரு அடுத்த ஒரு பிரச்சனை இருக்குதா? இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, யூ கேன் நெவர் லெஸ்ட் ஆன் யுவர் ராயல்ஸ். நம்ம வந்து இத்தனை வருஷமா ஃபுட்பால் பார்த்திருக்கோம். நம்ம வந்து கான்ஸ்டன்டா அப்பேற்பட்ட சர் அலெக்ஸே சொல்லியிருக்காரு, பெப் கார்டியோலாவும் சொல்லியிருக்கான், நான் வந்து ஒரு 2 பிளேயராச்சும் நான் கொண்டு வந்துட்டே இருப்பேன். ஏன்னா அப்பதான் அந்த ஒரு மோட்டிவேஷன் வரும் அடுத்த சீசனுக்கு. அவங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று பண்ணணுங்கிற ஒரு மோட்டிவேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட பெரிய கிரேட்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. இவனுங்க வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெச்சுக்கு ஒரு 3 வருஷம் வந்து 4 வருஷம் நம்ம எதையுமே பண்ண போறது இல்ல. ஏதோ நம்ம வந்து இவனுங்க பண்ண ஒரே ஒரு பண்ண விஷயம் வந்து அந்த அட்டாக்கை வந்து அப்பப்போ வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிட்டே இருந்திருக்கானுங்க. அதெல்லாம் எந்த குறையுமே சொல்ல மாட்டேன். அட்டாக்ல வந்து வருஷம் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கானுங்க. ஏதோ ஒரு சேஞ்ச் வந்திருக்குது. ஒரு கான்ஸ்டன்டான ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் வந்து அட்டாக்ல மட்டும் நடந்திருக்குது. இந்த மிட்ஃபீல்ட்லயே பாருங்களேன், ஒரே சம்மர்ல 4 பிளேயர் வாங்கணும். இப்ப மறுபடியும் பாருங்க, இப்ப மறுபடியும் எதுவுமே கிடையாது. அப்படியே தான் கிடக்குது. அது என்ன பண்றது? இப்ப எவன் வெளியே போறான், என்ன உள்ள வர, அது கூட நீங்க பாத்தீங்கன்னாக்க இட்ஸ் ஓகே. லைக் அது ஒரே சம்மர்ல வாங்குறது கரெக்ட்னு நான் சொல்ல. பட் அவங்க ஏஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப மெக்காலிஸ்டர், வேர்ட்ஸ் எல்லாரும் அதனால ஓகே அவங்க பிரைம்ல இருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு இமீடியட் ப்ரையாரிட்டி இல்ல. அது டிஃபென்ஸ்ல உனக்கு ப்ரையாரிட்டின்னு ஒரு 2 வருஷமா தெரியும். கொனாட்டே கிளம்ப போறாங்கிற ரூமர் வந்து ஒரு 2 வருஷமா இருக்கு. அவங்க 2 பேருக்கும் பேக்கப் இல்லைங்கிற நியூஸும் ஒரு 4-5 வருஷமா இருக்கு. கோமெஸ் ஒன்னும் இப்ப புதுசா படுத்துக்கல. இத தெரிஞ்சும் நம்ம வந்து குவான்சா வித்தோம். இத்தனை இருக்குன்னு தெரிஞ்சும் we were okay to let குவான்சா go. கேஇ டீல முடிக்க முடியல. என்ன ஃபார் வாட் எவர் ரீசன் கேஇயோட டீலையும் முடிக்கல. சரி முடியல ஆக்சுவலா. ஆமா இல்ல, எனக்கு ஒரு கேள்வி. கேஇயோட டீல்ல நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஜான்வரியில நம்ம ஏன் வந்து அவனை போல சிட்டி போன போது? ஏன்னா அவனோட வேஜ் அதிகமா கேக்குறான், அவனுடைய என்னது அந்த சைனிங் ஆன் போனஸ் கேக்குறான், அப்படி இப்படின்லாம் பேசினாங்க. ஏன்னா சம்மர் வரைக்கும் நம்ம என்னன்ட்டோம், நீ அங்கேயே இரு, சம்மர் வரைக்கும் இரு, நான் வந்து உன்னை ஃப்ரீல வந்து வாங்கிட்டு சைனிங் போனஸ் ஏதோ ஒன்று கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பேசணும்னு நினைக்கிற கேனத்தனமா. சிட்டி உள்ள வந்து எங்களுக்கு இப்பவே வேணும், வா நான் உனக்கு இப்பவே அதிகமான பேக்கேஜும் தரேன், நான் வந்து 20 மில்லியன் பே பண்றேன், நான் வந்து ரெடி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. சரி எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஓகேவா, இப்ப வந்து யூ நோ தட் யூ மிஸ்ட் அவுட் ஆன் கேய். அப்போ உனக்கு என்ன தெரியும்? அப்போ யூ நோ தட் யூ நீட் a சென்டர் பேக். கரெக்டா? இவனுக்கு என்ன சொல்லிருக்கானுங்க, எனக்கு கேய் விட்டனாலதான் நான் போய் ஜாக்கெட்டை வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு உனக்கு பேசியிருப்பானுங்க. அப்போ நீ என்ன நினைச்சிருக்கணும், சரி ஓகே, அப்போ வந்து கொனாட்டேட்ட இன்னுமே நான் பேசி முடிக்கல. கொனாட்டே இருப்பானா இல்லையான்னு தெரியல. அவன் இருந்தாலே பெரிய ஃப்ராடு. போன சீசன் ஃபுல்லா கேவலமா தான் பண்ணிட்டு இருந்தான். செம்ம ஃப்ராடு தான் அவன் அப்படின்னு நம்மளுக்கு வந்து அது தெரியும். நீ அட்லீஸ்ட் நீ என்ன பண்ணிருக்கணும், ஒரு 20 மில்லியன் 15 மில்லியன் 20 மில்லியனுக்காச்சும் நீ போய் ஏதோ ஒரு சென்டர் பேக்க பாத்துக்கணும். எங்கேயோ ஒரு ஸ்பெயின்லயோ ஒரு ஜெர்மனிலயோ எங்க அதுக்குன்னு பிளேயரே வாங்க இருக்க மாட்டாங்க. அதான் ஒரு 15 அதுதான் சொல்றேன். ஒரு தேர்ட் ஃபோர்த் சாய்ஸ்க்கு உன்னால ஏன் போய் 15 மில்லியன் 20 மில்லியன் வாங்க முடியாது? கண்டிப்பா நீ வந்து வாங்கியிருக்கலாம். கரெக்டா? அதையும் வாங்கல. அடுத்தது வரேன், ரைட் பேக்குக்கு வரேன். ட்ரெண்ட் போயாச்சு. ட்ரெண்ட் போனதுக்கே நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்னு ஒருத்தவனை வாங்கணும். அவன் சீசன் ஃபுல்லா படுத்துக்கிட்டே தான் இருக்காங்கிறது நீ வந்து பாத்துட்ட. ஆமா, அவனால ஏதோ ஒன்னு கீப் அப் பண்ண முடியல, ஏதோ ஒன்னு பண்ண முடியலன்ட்டு. பிராட்லி இன்ஜூரி ஆனது ஜனவரி மாசம் நினைக்கிறேன். ஆர்சனல் கூட அந்த கேம்ல, எனக்கு எக்ஸாக்டா எப்போன்னு தெரியல, எங்களுக்கு தெரியாது, பட் உனக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய இன்ஜுரி, எவ்வளவு சீரியஸான இன்ஜுரி, எத்தனை நாள் ரிகவரி ஆகும், எல்லாமே உனக்கு தெரியும். அண்ட் உனக்கு கண்டிப்பா தெரிஞ்ச இன்னொரு விஷயம், அவன் அடுத்த சீசன் ஸ்டார்டிங்க்கு இருக்க போறது இல்லை அப்படிங்கறது உனக்கு தெரியும். தட் வாஸ் வெரி வெல் நோன். கரெக்டா? கண்டிப்பா ஒரு டிசம்பர் வரைக்கும் ஆச்சு அவன் ஆகும் வரத்துக்குங்கிறது உனக்கு தெரியும். அப்ப என்ன நீ ட்ரை பண்ண? நீ சண்டர்லண்ட் போயிட்டு யாருக்கு நம்ம வாங்க போனோம், அந்த ரைட் பேக் கெட்ரூய்டா நம்ம போய் ஏதோ ஒன்னு பேசி ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆகல. சோ உனக்கு என்ன தெரியும், அப்ப ரைட் பேக் வேணுங்கிறதும் உனக்கு தெரியும். ஆமா, அப்போ அந்த ரைட் பேக் வேணுங்கிற ஒரு இதைய சால்வ் பண்றதுக்காச்சு ஏதோ ஒரு 8 மில்லியன் 10 மில்லியனுக்குலாம் கண்டிப்பா ஏதோ ரைட் பேக் கிடைப்பாங்க.
இது வந்து கரெக்டா? அதை போய் சொல்லுங்க வாங்கியிருக்கலாம். பிராட்லின்னு ஒரு விஷயம் சொல்றேன். பிராட்லி இப்பதான் நான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த 3 சீசனையும் சேர்த்தி எவ்வளவு விளையாடி இருக்கான் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த 3 சீசன் லாஸ்ட் 3 சீசன் சேர்த்தி மொத்தமா 71 கேம் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்கான். சரிங்களா? அந்த 71 கேம் அப்பியரன்ஸ்ல லாஸ்ட் 3 சீசன்ஸ் மட்டும் லாஸ்ட் 3 சீசன்ஸ்ல வந்துட்டு லாஸ்ட் 3 சீசன்ஸ்ல வந்துட்டு 45 கேம் ஆடி இருக்கான். 45 அப்பியரன்ஸ். 45 அப்பியரன்ஸ்ல அவன் 90 மினிட்ஸ் விளையாடினது வெறும் 6 வாட்டி. 45 கேம்ல 6 வாட்டி தான் 90 மினிட்ஸ் ஆடி இருக்கான். இப்போ நீ என்னங்கற அவன் திரும்பி வந்துருவான். அவன் திரும்பி வரத வச்சுட்டு நாங்க வந்து ரெடி பண்ணிக்கிறோங்கற. அவன் திரும்பி வந்தா மறுபடியும் படுக்க மாட்டாங்கிறதுக்கு என்ன கேரண்டி? இல்ல இன்ஃபேக்ட் ஹிஸ்டரி ஷோஸ் தட் அவன் திரும்ப படுப்பான்னு. ஆனா அதே மாதிரி தான் ஃப்ரிம்பாங்கையும் நான் ஃப்ரிம்பாங் வந்து குவாலிட்டி ஆஃப் பிளே விட்டுருங்க. அவன் நல்ல பிளேயர் இல்ல அதெல்லாம் நான் ஒண்ணுமே சொல்ல. அவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிச்சிலேயே பாதி நேரம் இருக்க மாட்டேங்கிறான். அவனும் படுத்துப்பாங்கிறதுக்கு தான் கேரண்டி இருக்கு. கரெக்டா? சோ சென்டர் பேக்கும் இல்ல, ரைட் பேக்கும் இல்ல, லெஃப்ட் பேக்குக்கு வரேன். அதாவது ராபர்ட்சனும் கர்கஸும் இருந்தாங்கன்னால் சிமிக்காஸ் தேவையில்லை நீ அனுப்பிச்சுட்ட. அப்போ உனக்கே தெரியுது அவன்கிட்ட குவாலிட்டி கிடையாது. அவனை வந்து எதுக்கா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீ லோன்ல இருந்து திருப்பி கூட்டு வந்துட்ட. அவன் குவாலிட்டி இல்லைன்னு தெரியுது. 7 வருஷம் ஆச்சு சிமிக்காஸ் வந்து. நம்ப முடியுமா உன்னால? 7 வருஷமா 6 வருஷமா ஆச்சு அவன் வந்து. குவாலிட்டி இல்லைங்கிறது உனக்கு தெரியும். ஆனா இப்ப அவனை வச்சுதான் நம்ம போகணும். சரி குவாலிட்டி அடுத்த பக்கம் நீங்க சொன்ன மாதிரி நம்பர்ஸ் இருக்கு. குவாலிட்டிக்கு அடுத்தது வர அவ்வளவுதான் லெஃப்ட் பேக்கு நம்ம சொல்ல முடியும். நம்பர்ஸ் இருக்கு. இப்போ அட்லீஸ்ட் அங்க லெஃப்ட் பேக்னா ஒரு ப்ராப்பர் லெஃப்ட் பேக் ஒருத்தன் ஆடுவாங்கிற நம்பிக்கை இருக்கு. அடுத்தது டிஎம்க்கு வரேன். இப்பதான் மக்களே ரெக்கார்டிங் முன்னாடி மறுபடியும் கேட்டுட்டு இருந்தேன். 2018 ஃபெபினியோ வாங்கியிருக்கோம். நம்ம வந்து ரியல் மெட்ரிட் ஃபைனல்ல தோத்ததுக்கு அப்புறம் ஃபெபினியோ வாங்கணும் 2018. அப்பதான் சொன்னாரு. அப்பதான் சான் கிளம்புனா ப்ராபபிலி ஜோ ஆலன் வந்து அப்பதான் அந்த டைம்ல ஏதோ அந்த ரவுண்ட் அபவுட்ஸ் ஆஃப் தி டைம். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர் டிஎம்னு யாருமே இல்ல. சான் ஜோ ஆலன்லாம் கூட ஒரு டிஎம்னு சொல்ல முடியாது. எம்ரே சான் வந்து 2018 அந்த சேம் சம்மர் கிளம்புனா, ஜோ ஆலன் வந்து அதுக்கு முன்னாடி 2016 அந்த கிளாப்போட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சீசனுக்கு அப்புறம் கிளம்புனா. சோ 2018 நீ போய் ஃபெபினியோ வாங்கின. 2022 வரைக்கும் ஃபெபினியோ யூஸ் பண்ணிட்டு 2022 யூ செட் ஓகே ஃபெபினியோவை 40 மில்லியன் வந்துச்சுன்னு நீ மூவ் ஆன் பண்ணிட்ட. 8 வருஷமா நீ வாங்கியிருக்கிறது ஒரே டிஎம். அடுத்தது எண்டோவோ வாங்கின 2022 சம்மர்ல எண்டோவோ போய் வாங்கிட்டு வந்தீங்க. 23 சம்மர்லயா whatever நீங்க போய் எண்டோ வாங்கிட்டு வந்தீங்க. எண்டோ வாங்கும் போதே உலகத்துக்கே தெரிஞ்சது 12 மில்லியனுக்கு வாங்கியிருக்கோம். அவன் ஒரு ஸ்டாப் கேப் சொல்யூஷன். அது வந்து எப்போ நம்ம வந்து 29 வயசும் 30 வயசும் அப்பவே கரெக்ட். நம்ம வந்து போய் லாவியாட்ட அடி வாங்கிட்டு கைசேரோட்ட அடி வாங்கிட்டு எண்டோ வந்து வாங்கினோம். வாங்கி 1-2 இயர்ஸ் தான். அதுக்கப்புறம் எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து மூவ் ஆன் பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சுதான் நீ வந்து அவனை வந்து வாங்கின. இது உனக்கு தெரிஞ்சுதான் நீ போன சம்மர்ல ஜூபிமெண்டிக்கு போன. போன சம்மருக்கு முந்தின சம்மர் ஜூபிமெண்டிக்கு போன. இப்ப அதுவே 2 வருஷம் ஆயிடுச்சு. சரியா? நீ போன வருஷம் என்ன முடிவெடுத்த? ஒரு வருஷம் நான் கிராவன் பர்ச்சை வச்சு ஓட்டிட்டேன். பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. சரி மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணினேன். சரி அது ஒர்க் அவுட் ஆகலன்ட்டு டிசம்பர் மாசமே உனக்கு தெரியும். ஆஃப்டர் சீசன்ல டிசம்பர்ல இருந்து மே மாசம் வரைக்கும் எங்கெங்க எவன் டிஎம்மா இருக்கான், எவனை வந்து நம்ம அப்ரோச் பண்ணலாம், பேசலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நீ வந்து ஒரு ஸ்போர்ட்டிங் டைரக்டரா உட்காந்து நீ வந்து பண்ணிருக்கணும். ஒரு லிங்க் கூட கிடையாது. ஒரு டிஎம் நீங்க ஜூபிமெண்டி சொன்னீங்கல்ல, நேத்து தான் பார்த்தேன். ஆர்சனல் வந்து ஜூபிமெண்டியை சைன் பண்ணி 2 வருஷம் ஆச்சு. அவனை இப்ப ரீப்ளேஸ் பண்றதுக்கு ப்ரூனோ கிமரேஸ் வேற சைன் பண்ணிருக்காங்க. அவனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே சைன் பண்ணிட்டாங்க. நம்ம இன்னும் அதுக்கப்புறம் சைன் பண்ணல. கரெக்ட். யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம இன்னும் யாரையுமே வாங்கல. ஒரு நம்பர்ஸ் கூட நம்ம இன்னும் ஒரு ப்ராப்பரா அந்த டிஎம்ங்கிற அந்த மென்டாலிட்டி அந்த மைண்ட் செட் இருக்கிற ஒரு பிளேயர் கூட நம்ம இன்னும் வாங்கல. இந்த சம்மர்லயும் இன்னும் 2 வீக்ஸ் தான் இருக்கு சீசன் ஆரம்பிக்கிறேன். சரியா? சரி இப்ப டிஎம் அடுத்தது விடுங்க. மிட்ஃபீல்ட்ல ஐ திங்க் நம்மள்ட்ட யாருங்க? சோபாஸ்லா இருக்கா, வேர்ட்ஸ் நம்பர் 10 தான் ஆட போறான், கிராவன் பர்ச் இருக்கா, வேற யாருங்க? இவங்க ஏதோ ஒப்பேத்திக்கலான்னு வைங்க. நியோனி வந்துட்டான், ஏதோ ஒப்பேத்திக்கலான்னு வைங்க. எலியட் கர்டிஸையும் சேர்த்துப்போம். நம்பர்ஸ் இருக்கு, ஓரளவுக்கு குவாலிட்டியும் இருக்கு. அங்க ஏதோ ஒன்னு ஒப்பேத்திக்கலாம். ஓகேவா? லெஃப்ட் விங்
பார்கோலா தான் உனக்கு டியோமண்டே தான் வேணும்ட்டு நீ வந்து இத்தனை கிட்டத்தட்ட 1 மாசமா அந்த ரூமர் ஓடிச்சாங்க. ஆமா நீ உனக்கு லைப்சிக்கு நல்ல கான்டாக்ட் இருக்கு. எப்படின்னா ஷோபஸ்லை வாங்கணும், கொனாட்டேவை வாங்கணும், மினமினோ வாங்கணும், வேற யாராச்சும் வாங்கணுமா லைப்சிக்ல இருந்து, கெய்டாவை வாங்கணும். இத்தனை பிளேயரை வந்து நீ வாங்கணும். உனக்கும் லைப்சிக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் தான் இருக்கு. சோ டியோமண்டேக்கு நீ போக போறேன்னு தெரிஞ்சா நீ ஒரு போனை போட்டுருந்தா அவன் பிரைஸ் சொல்லிருக்க போறான், இதுதான்ப்பா பிரைஸ். இதுல நாங்க கீழே வர இப்ப பாருங்க, அவங்க வந்து 125 மில்லியன் யூரோஸ் பேஸ் பிளஸ் 15 மில்லியன் யூரோஸ் 140 மில்லியன் யூரோ பேக்கேஜ் வாங்கியிருக்காங்க ரியல் மெட்ரிட். சோ அவனுங்க அவங்க பிரைஸ மாத்தவே கிடையாது, இதுதான் பிரைஸ், வேணும்னா வா, இல்லைன்னா விட்டுட்டு போ அப்படின்ட்டானுங்க. உன்னால அதை பே பண்ண முடியலன்னா உனக்கு வந்து மார்ச் மாசம் ஏப்ரல் மாசமா உனக்கு தெரிஞ்சிருக்கும் இதுதான் பிரைஸ், இவனுங்க பட்ஜ் பண்ண போறது கிடையாது, நான் டீல் பண்ண முடியுமா பண்ண முடியாதான் நான் அப்பவே முடிவு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி. ஆமா. இன்னொன்னு எனக்கு என்ன புரியலன்னா, நீங்க அந்த டியோமண்டேன்னு சொல்லும்போது உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப யுனைடெட் எல்லாம் நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி தேர் லிங்க் டு எவ்ரி பிளேயர், ஆர்சனல் வந்து தேர் லிங்க் டு எவ்ரி பிளேயர், செல்சி வந்து தேர் லிங்க் டு எவ்ரி பிளேயர். லிவர்பூல்னா ஒருத்தன்ட்டு லிங்க் வருது, அவன்கிட்ட மட்டும்தான் லிங்க் வருது, வேற எவன்ட்டையுமே, அதாவது உனக்கு ஆல்டர்னேட்டிவே கிடையாதா? டியோமண்டே இல்லைன்னா எவனுமே இல்லையா உலகத்துல லெஃப்ட் விங் ஆடுறவன்? ஐ ஹேவ் நோ ஐடியாங்க. ஒரு பிட்டர் போட்டு பிட்டர் ரிஜெக்ஷன் வாங்கி ஆமா அப்புறம் வி மூவ்ட் அவே. அப்போனா நீ எந்த வித ரிசர்ச்சுமே நீ பண்ணல. எவ்வளவு பிட் பண்ணணும், எவ்வளவு அவங்க எதிர்பார்க்கறாங்க, எவ்வளவு இதுல டீல் அப்ராக்சிமேட்டா முடிக்கலாம், அப்ப நீ எதுவுமே ரிசர்ச் பண்ணல. அவனோட ஏஜென்ட்ட போய் 2 ஏஜென்ட் அவனுக்கு இருக்குன்னு தெரியாம எங்கேயோ போய் ஏமாந்துருக்க. அதுவும் வேற எவன்ட்டையோ டீல பேசி அதையும் நீ ஏமாந்துருக்க. சரி, இப்ப ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வருவோம். பார்கோலா அப்படிங்கிற ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ண போற அப்படின்னு நீ முடிவு பண்ணிட்டீன்னா அட்லீஸ்ட் அதையாச்சும் நீ வந்து கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணலாம்ல. நான் போன சீசன் ஒரு விஷயம் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. கெட்டிங் இன் ஈசாக் ஆன் த லாஸ்ட் டே வாஸ் த பிக்கெஸ்ட் மிஸ்டேக் தட் வி டிட். ஆமா, ஏன்னா எந்த ப்ரீ சீசனுமே இல்லாம, எந்த டீம் அசிமுலேஷனுமே இல்லாம, எந்த கெமிஸ்ட்ரியுமே இல்லாம உன்னோட சென்டர் ஃபார்வர்ட நீ மாத்தலாங்கிற ஒரு முடிவை நீ எடுக்கும் போதே அதுவே ஒரு மிகப்பெரிய ரெட் பிளாக் அது. ஆமா, இல்ல இதுக்கு மேல இல்ல அது லெஃப்ட் விங்குக்கே வருவோம். இப்பதான் நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன், பிஎஸ்ஜி வந்து தே ஆர் கோயிங் ஃபார் சம் அயாக்ஸோட லெஃப்ட் விங்கராம். அதனால கோட்ஸ், ஆமா. சோ அதனால வந்து தேர் இஸ் அ சான்ஸ் தட் பார்கோலா டு லிவர்பூல் மே ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லனா இப்ராஹிம் பாயே, அவனும் பிஎஸ்சில ஆடுறான். ஸோ ஒன் ஆஃப் தீஸ் டூ வில் கோ டு லிவர்பூல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் எவ்வளவு தூரம் நம்ப முடியும்னு எனக்கு தெரியல, ஏன்னா பிஎஸ்சி இன்னும் அவனை வாங்கல அயாக்ஸ்ல இருந்து அபிஷியலா. இப்போ பிஎஸ்சி நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்களேன், எனக்கு 3 பேர் ரெடியா தான் இருக்கானுங்க. குவாரட்ஸ்லியா, டெம்பெல்லே, டூவே 3 பேர் ரெடியா தான் இருக்கானுங்க. நான் இல்ல இவனை வேற வாங்கியிருக்கானுங்கல்ல, அந்த மேக்னஸ் அக்லியூஷ். சோ 4 பிளேயர் எனக்கு எப்படி பார்த்தாலும் ரெடி தான். இந்த மிக்கா கோட்ஸ வந்து நான் வாங்கினாலும் வாங்காட்டி எனக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா என்னோட டீம் கெமிஸ்ட்ரி மாற போறது இல்ல. அவன் வந்து சும்மா உட்கார்ந்துருக்கு தான் போறான், அப்பப்ப மினிட்ஸ் எடுத்து விளையாட போறான். இங்க நீ பார்கோலாட்ட போறதே உன்னோட மெயின் லெஃப்ட் விங்கரா. ஆனா பாவம் இன்னும் நம்மளோட மேனேஜர் எப்படி, நம்ம சிஸ்டம் எப்படி, நம்ம பிளேயர்ஸ் எப்படி, நம்மளோட லெஃப்ட் விங்கருக்கே தெரியாது. அது எப்ப தெரியும்னா ஆகஸ்ட் 31ஆம் தேதி தான் தெரிய வரும். ஓ இவங்கெல்லாம் தான் பிளேயர்ஸ், இந்த மாதிரி சிஸ்டம் தான் ஆடணும், இந்த மாதிரி கெமிஸ்ட்ரியை தான் பில்டப் பண்ணணும்ட்டு மறுபடியும் கடைசி டேல போய் வாங்கிட்டு வருவோம். அது எதுமா கூத்து, we don't want to break relationship with PSG. என்ன ரிலேஷன்ஷிப் உனக்கு தேவை? PSG கிட்ட உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் வேணும்? இல்ல அது கூட, அதாவது ரிலேஷன்ஷிப் எல்லாம் ஓகேங்க. அதாவது உனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் லெஃப்ட் விங்கர்னா இந்த பிரைஸ் டாக், வேர்ல்டு கிளாஸ் லெஃப்ட் விங்கர்னா இந்த பிரைஸ் டாக் இருக்கும்னு உனக்கு தெரியும். ஆண்டியோமண்டே இப்போ பிரைஸ், நான் இதுக்கு சொன்ன மாதிரி தான், அந்த முன்னாடி அந்த ஆந்தனி கார்டனுக்கு சொன்ன மாதிரி தான், அவன் தான் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் பிரைஸை செட் பண்ணான். டியோமண்டே இப்போ பிரைஸை செட் பண்ணிட்ட ஒரு யங் அப்கமிங் வெரி குட் விங்கர்னா இதாண்டா பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, லைப்சிக் அளவுக்கு 140 கேட்கலனாலும் பிஎஸ்சி ஒரு 100-120 கேட்பானுங்க ஈஸியா. ஸோ உனக்கு தெரியும் பிஎஸ்சியோட நல்ல ரிலேஷன்ஷிப்ன்றாங்களே, இவங்க வந்து ஓப்பனா சொல்லலாம்ல, see we are interested in பார்கோலா, நீ என்ன பிரைஸ் செட் பண்ற, இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட், அவன் வந்து 150ன்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க பிஎஸ்சி, என்னோட ஃபர்ஸ்ட் ஆஃபர் 100,
இது நம்ம 2 பேரும் காம்ப்ரமைஸ்க்கு வர முடியுமா? ஒரு 120 பிளஸ் அதுக்கப்புறம் ஒரு 15 மில்லியன் எக்ஸ்ட்ராஸ் ஆட் ஆன்ஸ் அப்படி இப்படி அப்படிதான் நீங்க அந்த மாதிரி நீங்க குட் ஃபெய்த்ல பிசினஸ் பண்ணீங்கன்னா எந்த ரிலேஷன்ஷிப் வந்து வீணா போகுது? அதுக்கு எதுக்குங்க 3 வீக்ஸ் ஆகுது? வேர்ல்டு கப் முடிஞ்சே 20 நாள் ஆச்சு. அதுக்கு உனக்கு எதுக்கு இந்த 3 வீக்ஸ் உனக்கு வந்து என்ன இல்ல நடக்குது? அதாவது அந்த பாயிண்ட்டுக்கே நான் வரேன். எதுக்கு 3 வீக்ஸ்னு ஒரு எக்ஸாம்பிள். நியூகாசல் வந்து போன வருஷம் எக்கிட்டிகேக்கு போக போறான்னு பயந்து டக்குன்னு பிராங்க்ஃபர்ட் டீல் பேசி முடிக்கல. போன வருஷம் வந்து இது ஸ்பீக்கிங் ஆஃப் நான் வந்து சொன்னேன்ல ஆல்டர்னேட்டிவ்ஸே இல்லையா பார்குலாக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் ஈசாக்கு வருவானா வரமாட்டானாங்கிற அந்த ஒரு நிலைமை இருந்துச்சு. நீ என்ன பண்ண? எக்கிட்டிகேட்ட 6 மாசம் முன்னாடில இருந்தே பேச ஆரம்பிச்சா அவன்கிட்ட. அதனாலதான் பிராங்க்ஃபர்ட் கிட்ட போய் டக்குன்னு ஒரு வாரத்துல வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு எக்கிட்டிகேவை சைன் பண்ண. அந்த மாதிரி நீ எதுவும் கிரவுண்ட் ஒர்க்ல எதுவுமே பண்ணலையா? வேற எந்த லெஃப்ட் விங்கர்ட்டையும் நீ பண்ணலையா? வெறும் பார்குலாட்ட மட்டும் தான் பண்ணிருக்கியா? இதேதாங்க இப்ப முன்னியாஸ் பாருங்க. இதே நியூகாசல் மறுபடியும் போறாங்கன்னு தெரிஞ்சு உடனே போய் 3 நாள் டீல முடிச்சிட்டு வரல. ரிலீஸ் அது எப்படி கிளாஸ் முடியுது? இதே சம்மர்ல வந்துங்க வி பிகம் ஒன் ஆஃப் த டம்மஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் கமிட்டிஸ். இவங்க என்ன உண்மையாவே உங்கள்ட்ட வந்து உண்மையா வேலை செய்யறானுங்களா இல்ல சீசன் ஃபுல்லா சும்மா தூங்கிட்டு தான் இருக்கானுங்களான்னு எனக்கு சீரியஸா வந்து தெரியல. ஓகே, உனக்கு மறுபடியும் இந்த சம்மர்ல வந்து நீ அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும். நான் இதே லீனியேஜ் வந்து 2 இயர்ஸ் முன்னாடி கொடுத்தேன். நீ கோச்சை கொண்டு வரணும், அசிஸ்டன்ட் ஸ்டாஃப் கொண்டு வரணும், அந்த என்னது டாக்டர் எல்லாம் வந்து அதெல்லாம் என்னமோ பண்ற, அதெல்லாம் அதையும் நீ வந்து செஞ்சு முடிச்சு ப்ரீ சீசனே ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. நீ 2 இயர்ஸ் முன்னாடி போன வருஷம் பண்ண தப்ப நீ திருப்பி பண்ற. திருப்பியும் ஒரு புது மேனேஜருக்கு ரொம்ப லேட்டா கொண்டாந்து அந்த டிரான்ஸ்பரை கொடுத்துட்டு ஐயோ ஏதாச்சும் பண்ணு, ஐயோ ஏதாச்சும் பண்ணுனா என்ன பண்ண முடியும் ஒரு மேனேஜர்னால? இதுல சில சமயம் சில பேர் சொல்லுவாங்க மேனேஜர் வந்து ப்ரீ சீசன்ல ஸ்குவாடை இவாலுவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர்ஸ் இது பண்ணு. மேனேஜர் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாரு எனக்கு இந்த ஸ்குவாடுக்கு இன்னும் 2-3 பிளேயர் வேணும்னு. அவர் இவாலுவேட் பண்ணி சொல்லிட்டாரு வேணும்னு. அதாவது யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் மிரக்கிள்ஸ்ங்க இரையோலாட்ட. அதாவது வந்து இஸ் நாட் லைக் நீங்க எவ்வளவு பெரிய கோச்சா இருந்தாலும் பிளேயர்ஸ் உங்ககிட்ட இல்லைனாக்க யூ கேனாட் டூ எனி திங். இப்போ பெப் குவார்டியோலாவே மேனேஜர், ஆனா அவர்கிட்ட இருக்கிற பிளேயர்ஸ் லீக் 2 பிளேயர்ஸ்னு வச்சுக்கோங்க. அவர் போய் இப்ப பிரீமியர் லீக் ஜெயிக்க போறது இல்ல. பிகாஸ் தேர் இஸ் ஒன்லி சோ மச் யூ கேன் டூ அஸ் அ கோச். பிளேயரோட எபிலிட்டி தான் மெயின் ஃபுட்பால்ல. உங்களுக்கு நீ வந்து யூ வாண்ட் டு கம்பீட் வித் மேன் சிட்டி வித் ஆர்சனல் இவங்களோட எல்லாம் கம்பீட் பண்ணணும், டைட்டிலுக்கு போகணும்னு ஆம்பிஷன் இருக்கிற போது அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்குவாட் இருக்க கூடாதா? இல்லைங்க, இப்போ வந்து இஃப் யூ திங்க் அபவுட் இட், நீ மேனேஜரை சாக் பண்ணணும்னு மே மாசம் நீ முடிவு எடுத்த. மேனேஜரை சாக் பண்ணணும்னா ஒன்னா நீ இப்போ ஒரு ஸ்குவாட் அசம்பிள் பண்ணி வச்சிருக்க. அந்த ஸ்குவாட் அசம்பிள் பண்ணிருக்கிறது ஒரு சிஸ்டம் ஆஃப் த மேனேஜரோட ஐடியால நீ அசம்பிள் பண்ண ஸ்குவாடு. இப்போ நீ கம்ப்ளீட்லி ஆப்போசிட் டைரக்ஷன்ல போய் மறுபடியும் ஒரு ஸ்குவாட் எடுக்கிற ஒரு மேனேஜர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்க. அந்த மேனேஜருக்கு எவ்ரி ஒன் நோஸ் there'll be a lot of running, there'll be a lot of pressing, நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகும். அந்த ஸ்ட்ரெஸ்ல அந்த பாடி எவ்வளவு கேப்பபிளா இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணணும். அத்தனை விஷயங்கள் இந்த மேனேஜர் இருக்குன்னு தெரிஞ்சும் நீ கூட்டு வந்திருக்க. கூட்டிட்டு வந்துட்டு 25 பிளேயர் கூட அந்த மேனேஜர்ட்ட டே தம்பி நீ வந்து ஒரு 6-7 பிளேயர் அகாடமில இருந்து எடுத்துக்கோ, ஒரு 12 பிளேயர் இங்க இருக்காங்க, ஒரு அகாடமில இருந்து ஒரு 7 பிளேயர் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மேனேஜருக்கு என்ன தெரியும்? ஸ்டார்டிங்லயே அட இவன் நம்மள்ட்ட டாப் 4 தான் கேப்பானாட்டு இருக்குது, டாப் 4 எடுத்து கொடுத்தா போதும், நான் எதுக்கு போய் டைட்டில் வந்து சேலஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி மேனேஜருக்கே தெரியும். இல்ல அது மேனேஜருக்கு வந்து அதான் இந்த சென்ஸ் வந்து அவர் வந்து he will look at the squadங்க. அவர் ஆர்சனல்ட்ட இருக்கிற ஸ்குவாடு பாப்பாரு, நமக்கு இருக்கிற டேட்டா அனலிட்டிக்ஸ்லாம் இருக்குல்ல எல்லா கிளப்லயும். அவங்களுக்கு தெரியும் ஒரு டீமுக்கு என்னென்ன ஸ்ட்ரென்த் எந்த லெவல்ல இருக்காங்க. இப்போ கிளியரா இதுக்கு டேட்டாலாம் தேவையில்லைங்க, கண்ணால பார்த்தாலே தெரியுது ஆர்சனல் வந்து they are a much better squad than நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கும் தெரியும் அது. அவர் வந்து டைட்டிலுக்கு போகணும்னு லிவர்பூலுக்கு வந்திருப்பாரு, கடைசியில வந்து ஆரம்பமே டாப் 4. அதாவது நம்ம வந்து ஆம்பிஷியஸா டைட்டிலுக்கு போறோம், அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்குவாட் இருக்கு அப்படின்னா யூ நோ த டாப் 4 இஸ் நாட் இன் கொஸ்டின். அதுக்கப்புறம் இப்போ எர்கன் கிளாப்போட அந்த ஃபுல் ப்ராப்பர் ஸ்குவாட் இருக்கிற சீசன்லாம் பாத்தீங்கன்னா we were good enough to go for the title. அதனால தான் ஜெயிக்காத போது கூட செகண்ட் வந்தோம். ஏன்னா we knew சிட்டி ஜெயிச்சாலும் we will be there or thereabouts, அந்த ரேஞ்சில தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்குவாடை வச்சுக்கிட்டு ஆரம்பமே டாப் 4. இதுல நம்ம ப்ரே எல்லாம் பண்ணி வேண்டிக்கெல்லாம் வேண்டி இருக்கு. அதாவது ஆஸ்டன் வில்லா நல்லா பண்ணிடக்கூடாது, நியூ காசல் நல்லா பண்ணிடக்கூடாது, டாட்டம் நல்லா பண்ணிடக்கூடாது, இவனுங்கெல்லாம் நல்லா பண்ணலன்னா நம்ம 4th வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. என்னது இது? எனக்கு தெரியலைங்க. எனக்கு வந்து நான் ஒரே விஷயம் தான் எப்பவுமே ப்ரீ சீசன் சொல்லியிருக்கேன், வாட் எவர் டிரான்ஸ்ஃபர் டீலிங்ஸ் யூ டூ, மேனேஜர் ஹேஸ் டு பி கிவன் ஒரு 2 வீக்ஸ். இந்த பிளேயர் எப்படி இருக்கிற பிளேயர்கிட்ட வந்து எப்படி ரன் பண்றான், எப்படி கெமிஸ்ட்ரியை டெவலப் பண்ணலாம். கடைசி வரைக்கும் இரையோலாட்ட
பார்கோலா வருவானா இல்லையான்னு தெரியாது, வேற எவனாச்சும் வருவானா இல்லையானும் தெரியாது. அதைய நம்பி ஒரு சிஸ்டம் போடுவாரா, இதைய நம்பி ஒரு சிஸ்டம் போடுவாரா? திஸ் வாஸ் த பிக்கஸ்ட் ஃபெயிலியர் லாஸ்ட் சீசனுக்கு என்னை பொறுத்த வரைக்கும். இல்ல ஆப்வியஸ்லி ஆமா வாட் ஹேப்பன் வித் ஜோட்டா அண்ட் எவ்ரி திங் வி ஹேட் அ டிஸ்ரப்டட் ப்ரீ சீசன், அது எல்லாமே ஒரு பக்கம் வச்சிருந்தாலுமே, இப்ப நீங்க வந்து ஒரு மேனேஜரா நீங்க எல்லாமே யோசிச்சு பாருங்களேன். டேய் உனக்கு நாங்க எக்கிட்டிக்கே வாங்கி கொடுத்துட்டேன், ஆனா ஈசாக் வந்தானா நீ ஈசாக் வச்சுதான் நீ ஆடி ஆகணும், ஏன்னா ஈசாக் 125 மில்லியன் போட்டு நாங்க வாங்கி கொடுத்துருக்கோம். இப்ப நீங்க ஒரு மேனேஜர், நான் எக்கிட்டிக்கே வச்சு ஆடுவனா இல்ல ஈசாக் வந்தானா அவனை எப்படி கொண்டு வந்து எப்படி சிங்க் அப் பண்ண வைப்பேன், ஏன்னா எக்கிட்டிக்கே நல்லா டிராப் இன் பண்ணி ஆடுவான், ஈசாக்னா அந்த பக்கம் போவான். இப்ப நான் ஆமா பின்னாடி இருக்கிற வேர்ட்ஸ் டேய் டிராப் இன் பண்றதுக்காக கால்ல பால போடு நான் போய் அவனுக்கு அட்வைஸ் பண்றதா, இல்ல இவன் உள்ள வந்தா நீ அப்படியே மறந்துரு, நீ பால மேல போடணும்டா ஈசாக்கு பின்னாடி ஓடுவாங்கிறதுக்காக நான் ரெடி ஆகுறதா, இல்ல ஆமா என்ன எவ்வளவுதான் ஒரு மேனேஜர் பண்ண முடியும்? அதெல்லாம் கரெக்ட். ட்ரெய்னிங் கிரவுண்ட்ல வொர்க் பண்ணாதான் அதெல்லாம் நடக்கும். சர்டைன் இல்ல அதை சிச்சுவேஷன்ஸ்ல விட நீங்க சொன்ன சினாரியோல ட்ரெய்னிங் கிரவுண்ட்ல வச்சிருப்பாங்கல்ல. இந்த சினாரியோ ஆமா வந்தா இத பண்ணுப்பா, இதை ஃபேஸ் பண்ணா இது பண்ணுப்பான்னு எதையுமே இல்லாம ஒரு போர்ட வச்சுக்கிட்டு, தம்பி இங்க வந்தாங்கன்னா நீ இங்க ஓடணும்பா, இங்க பாரு நான் ஆரோ மார்க் போட்டிருக்கேன் ஆமா பாருன்னா எப்படி நடக்கும் அது? இல்ல அதுதான் இல்ல அது ஒரு நல்ல பாயிண்ட். அதாவது இப்ப இவங்க வந்து இரவு விளையாட்டை என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. அதாவது பார்க்குலா வருவாங்கிற அசம்ஷன்ல நீ ஆட இப்ப ட்ரெயின் பண்ணா, இல்ல வரமாட்டான் நீ குமோகா இவனுங்களெல்லாம் வச்சுதான் நீ மேனேஜ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரா என்ன? இப்ப சரி இப்போ இப்படி சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, குமோவா வச்சுதான் நீ மேனேஜ் பண்ண, சடனா பார்க்குலா ஒரு நாள் வந்து நின்னான்னா உடனே மாத்தணும் அதை. இல்ல பார்க்குலா வருவான்னு அவர் அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டு கடைசியில் இப்ப செப்டம்பர் 1 யாருமே இல்லப்பா குமோவை வச்சுதான் நீ ஆடணும்னாக்கா அதை வச்சு இப்ப மாத்தணும். என்ன ஏன்னா தேர் டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ், ஏஜ், எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க ஸ்கில் செட் விட்டுருங்க, ஏஜ், எக்ஸ்பீரியன்ஸ், லெவல் ஆஃப் காம்படிஷன், அவங்க இது வரைக்கும் என்ன ஆடி இருக்காங்க. குமோவா வந்து இது வரைக்கும் 90 மினிட்ஸ் ஆடினது இல்ல பிரீமியர் லீக்ல. ஐ டோன்ட் திங்க் சோ. இல்ல ஒரு கேம் ஆடி இருக்கான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சோ ஒரு கேம் ஆடி இருப்பான் மேக்ஸிமம். பார்கோலா வந்து இஸ் ஃபுல் பிரான்ஸ் இன்டர்நேஷனல் பிஎஸ்ஜிக்கு அவ்வளோ கேம் ஆடி இருக்கான். லைக் அவனை கோச் பண்ற விதம் வேற, இவனை கோச் பண்ற விதம் வேற, இவனோட ஸ்ட்ரென்த் வேற, அவனோட ஸ்ட்ரென்த் வேற, எல்லாமே வந்து அதாவது ஒரு ஒரு பிளானிங்கே இல்லைங்க. அதாவது ஐ டோன்ட் நோ வேர் டு ஸ்டார்ட். ரிச்சர்ட் ஹியூக்ஸ் வந்து நீ அல்லையோ எந்த கிளப்புக்கு வேணாலும் போய்க்க, ஒரு ப்ராப்பர் இருக்கிற கிளப்ல நீ ஒழுங்கா வேலையை பார்த்துட்டு போவானா? ஐ டோன்ட் திங்க் ஹி ஹஸ் டன் அ குட் ஜாப். இது வந்து எல்லா டாப் டு பாட்டம் அரைகுறையா இருக்கு. அதாங்க ரொம்ப ரொம்ப புவர் ஸ்குவாட் பிளானிங்க, ரொம்ப புவர். போறதுக்கு இதுல நம்ம இவ்வளோ சொல்றோம், நம்ம வெறும் டிஃபென்ஸ் இதெல்லாம் பத்தி தான் பேசியிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னாக்கா இது போன எபிசோட்ல நான் சொன்னேன், சொன்னாலும் ரொம்ப நான் சொல்லல. ஈசாக்கு ஃபர்ஸ்ட் 7 மாசத்துக்கு பேக்கப் இல்ல, கேக்போ தான் இருக்கான், எக்கிட்டிகே இல்ல. இப்போ அதை ஏன் கேக்குறீங்க? இல்ல இல்ல இருங்க எதுக்கு நான் இது கொண்டு பேசிட்டு இருக்கானுங்களா? அது அது அடுத்தது நான் அது சொல்லலான் இருந்தேன். அது அடுத்தது செல்சி பாருங்க, லியம் டெலாப் இஸ் நாட் குட் இனஃப்னு சொல்லிட்டு உடனே இப்போ டேனி வெல்பெக்கு போறானுங்க. இட்ஸ் அ குட் சைனிங் டேனி வெல்பெக் செல்சிக்கு. ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்க போறது இல்லைங்கிறது அவனுக்கும் தெரியும். ஆனா இந்த வயசுல இஸ் நாட் லுக்கிங் டு பி ஃபர்ஸ்ட் சாய்ஸ். அவன் வந்து டைட்டில் ஜெயிக்கணுமோ இல்ல சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை ஆகணுமோ அந்த எய்மோட தான் போறான். ஜாபி அலோன்சோ நல்ல கோச், அவனுங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஜோ பெட்ரோக்கு இன்ஜரி வந்தா அட்லீஸ்ட் பிரீமியர் லீக்ல டேனி வெல்பெக்கு ஓரளவுக்கு கோல் போடுவான். அதுக்காக அவனை நம்ம அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணோமா? பயன் மியூனிக் போன வருஷம் ஹாரி கேனுக்கு பேக்கப் இல்லைன்னு உடனே நிக்கோலஸ் ஜாக்சன் லோன்ல கொண்டு வந்தாங்க. எவனாச்சும் ஒருத்தங்க ஒண்ணுமே இல்லை. இப்ப ஈசாக் மேல அவ்வளவு பிரஷர் இருக்க போகுது இந்த சீசன். நம்ம போன சீசன் அவன் வந்து 125 மில்லியனுக்கு பிரஷர் இருந்துச்சு இல்ல, இந்த சீசன் அதை விட டபுள் இருக்க போகுது. ஒண்ணு ஏன்னா அவன் போன சீசன் பர்ஃபார்ம் பண்ணல, இன்னொன்னு ஏன்னா இந்த சீசன் அவனுக்கு பேக்கப் இல்லை. அவன் இல்லைன்னா எவனுமே இல்லை. இதுல கேக்போ நீங்க சொன்ன மாதிரி இருக்கிற ஒரே பேக்கப் கேக்பா. அவனுக்கு வேற இப்போ டாட்னம் ரூமர் போயிட்டு இருக்கு, அவனை சைன் பண்ணணும்னு அவனுக்கு அலையறாங்க. அவனையும் வித்தானா அவ்வளவுதான். இந்த சீசன் நான் வந்து யூரோப்பா லீக் கூட வராது. எனக்கு வந்து என்ன ஐடியால இப்ப வந்து ஜென்யூன்லி என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். when slot was actல the next episode that we did, நான் ஒன்னு சொன்னேன், whatever he did and he didn't do, whatever failures அவர் பண்ணது எல்லாத்தையுமே ஒரு பக்கத்துல நம்ம எடுத்து வச்சிருந்தாலும் நான் ஒரு விஷயம் சொன்னேன், ஜென்யூனா and the fan base will come back together, the fan base will come back together and say அப்பாடா புது மேனேஜர், புதுசா இவருடைய ஃபுட்பால் நல்லா இருக்கும், லைக் ஸ்லோ பேஸ்டா இருக்காது, டிரான்சிஷன்ல இருக்கும், நம்மளுக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அந்த கிளப்போட ஃபேன்ஸ் எல்லாருமாச்சு ஒரு 95% பேர் வந்து திரும்பி வருவாங்க டு கம் பேக் அண்ட் சே அப்பா நம்ம டிவைடடா இல்ல,
நம்ம இப்ப வந்து ஒன்னா ஆயிட்டோம், நல்ல எக்ஸைட்டிங்கா இருக்க போது. நம்ம நம்ம வந்து we are looking forward to seeing the Liverpool again அப்படிங்கிற ஒரு ஆமா எக்ஸ்பெக்டேஷனோட உட்கார்ந்து இருக்கிற ஃபேன்ஸ்ட நீ போய் இதுல ஓட்டை இருக்கு, அதுல ஓட்டை இருக்கு, இதுல சரியில்லை, அது இல்ல, ஆமா இது இல்ல, இந்த பிளேயர் இல்ல, அந்த பிளேயர் இல்ல, அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மொத்த டாக் ஆஃப் இந்த இந்த சம்மர் விண்டோவே வந்து போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து ஐ ஆல்சோ அக்ரிங்க. போன சம்மர்ல வந்து போய் 5 பிளேயரை வாங்கினோம். எதுவுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகல ஃபார் வாட் எவர் ரீசன். அது மேனேஜர், பிளேயர்ஸ், வாட் எவர் ரீசன் இட் டிட்ன்ட் ஒர்க் அவுட். ஓகேங்களா? நான் உடனே போய் மீதி இன்னொரு 10 பிளேயரை வாங்கிட்டு வந்து உடனே டீமை ரெடி பண்ற நம்ம செல்சி பார்த்துட்டு தான் இருக்கோம். எவ்ரி விண்டோ ஆமா புதுசு புதுசா பிளேயரை வாங்கிட்டு வந்துட்டு இஃப் யூ டிடன்ட் லூஸ் பிளேயர்ஸ், அது கம்ப்ளீட்லி ஆமா டிஃபரண்ட் சினாரியோ. நீ பிளேயரை லூஸ் பண்ணாம நீ ஆட் தான் பண்ற அப்படிங்கிற ஒரு பட்சத்துல நீ வந்துட்டீனா தென் ஓகே டே இருக்கு. அப்புறம் ஏதோ ஒரு 2 பிளேயர் வந்து ஆட் பண்ணினா நல்லா இருக்கும்னு சொல்லலாம். இங்க 3 ஸ்டார்டர்ஸ் போயிட்டாங்க. சென்டர் பேக் இஸ் கான், ரைட் விங்கர் இஸ் கான், லெஃப்ட் பேக் இஸ் கான். 3 பேருமே ம் மறுபடியும் போயிட்டாங்க. அப்ப அவங்கள ரீப்ளேஸ் பண்றதுக்காச்சும் நீ கூட்டு வரணும்ல. எந்த சென்டர் அதான் பேக் ரீப்ளேஸ்மெண்ட்டும் வாங்கல. லெஃப்ட் பேக் லோன் இருந்தாலும் திருப்பி கூட்டு வந்துட்டேன். ரைட் விங்கரை வாங்கவே இல்ல. கேட்டா வந்து முன்னியாஸ் தான் இப்ப ரைட் விங்கர் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சாலாவை ரீப்ளேஸ் முன்னியாஸ் பண்றதுக்கு முன்னியாஸ். அதுவே பெரிய கொஸ்டின். முன்னியாஸ் ஆடுவானா, குமோஹா ஆடுவானா, எலியட் ஆடுவானா, என்னன்னே தெரியல அங்க. இப்ப அதான் வந்து நீங்க அதுக்கு மேல பாருங்களேன், இப்ப வந்து எலியட்ட வந்து ஆஸ்டன் வில்லா காமிச்சோம். ஓகேவா? எல்லாருமே ம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பாரு ஸ்லாட் எப்படி கேவலமா ஹேண்டில் பண்ணியிருக்கான் பாரு எலியட் அனுப்பிச்சதுன்ட்டு. 2 விஷயம் இருக்கு. 1, ப்ரீ சீசன்ல அவர் 3 கேம் ஆடினோடனே எல்லாரும் ரியலைசேஷனுக்கு வந்துட்டாங்க. ஓ இதனால தான் ஸ்லாட் அவர் அனுப்பிச்சு விட்டாரா அப்படின்னு சொல்லி. ம் ஏன்னா நம்ம 2 பேரும் கான்ஸ்டன்டா ஒரு விஷயம் சொன்னோம். எலியட் வந்து ஒரு சூப்பர் சப்பா ஆமா வந்தானா 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு ஒழுங்கா பண்ணுவான். ஸ்டார்ட் 90 பண்ணானா மினிட்ஸ்லாம் இஸ் வேலைக்கு நாட் ஆக குட் மாட்டான். எனஃப். ஆமா ஸ்டார்ட் பண்ணானா ஆக மாட்டான் அப்படிங்கிற அந்த ஒரு என்ன ஒப்பீனியன் நம்ம 2 பேரும் மாத்தவே கிடையாது. அப்படி ம் அவன் ஒரு பயங்கரமான பிளேயரா இருந்திருந்தால் ஆஸ்டன் வில்லா வாங்கியிருக்க வேண்டியதானே. ஆஸ்டன் வில்லா ஃபைனலைஸ் பண்ணிருக்கலாம்ல டிஎல்க்கு, ஒழுங்கான டீலுக்கு. கரெக்ட். இல்ல 30 அதுதான் மில்லியன் நான் சொல்ல 35 மில்லியன் தானே. அதாவது எலியட்ட பத்தி பேசும்போது அவன் வந்து ஆரம்பிச்சது வந்து சென்டர் மிட்ல ஆரம்பிச்சான். அப்புறம் ம். ரைட் விங்ல நிறைய ஆடினான். ஸோ இப்போ அவன் வந்து இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம இஸ் ஜஸ்ட் அ டீசென்ட் பிளேயர் அட் சென்டர் மிட், டீசென்ட் பிளேயர் அட் ரைட் விங். எங்கேயுமே ம். ஒரு பெரிய டிஃபரன்ஸ் மேக்கர் இல்ல. அதனால அவனை 90 மினிட்ஸ் வந்து எந்த பொசிஷன்லயும் ஆட முடியாது. ஸோ அதனால 10 ம். நிமிஷம் 15 நிமிஷம் சரி ஏதாச்சும் போய் சேஞ்ச் பண்றா அப்படிங்கிற மாதிரி தான் ஆட முடியும் அவனை. இப்ப பாருங்க கியசா, எலியட், சிமிகாஸ், ஒன் ஆஃப் த 2 ரைட் பேக்ஸ் ஹூஎவர். ம் ஓகே, எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாருமே ஓகே. ஜோன்ஸ், ம் கிராவன்பர்ச் பர்சனலி வித்தாகணும். கேக்போவே வித்துதான் ஆகணும். இந்த இந்த சிச்சுவேஷன் நம்ம இல்லைன்னா ஹவு கேக்போ இஸ் லிமிட்டடுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஆமா 7 பிளேயரு, லிட்டரலி 7 பிளேயரை வந்து வி ஹேவ் டு மூவ் ஆன். பட் நம்மளால முடியல. ஏன்னா அவன்கிட்ட பர்ஃபார்மன்சஸ் இல்ல. நல்ல பிளேயர்ஸா இருந்தா கூட மூவ் ஆன் பண்ணலாமே. இவங்களை நம்ம எப்படி மூவ் ஆன் பண்ண முடியும்? மூவ் ஆனே பண்ண ஆமா முடியாது. we are stuck with them. இல்லைங்க இது வந்து இட்ஸ் அது மூவ் ஆன் பண்றது கூட ஒரு பக்கங்க. இட்ஸ் ஜஸ்ட் பேட் பிளானிங். நீங்க சொன்ன மாதிரி டாட்னம் வந்து செனசி எவ்வளவு ஃப்ரீல தான் வாங்கினாங்க அவங்க. ஃப்ரீ. நம்ம போயிருக்க முடியாது. ஒரு சென்டர் பேக், ஒரு பிரீமியர் லீக் டாப் கிளாஸ் வேர்ல்ட் கிளாஸ் சென்டர் பேக்லாம் இல்ல, ஒத்துக்கிறேன். ஆனா வேண்டைக் கூட ஆடுறதுக்கு இஸ் குட் எனஃப். பிரீமியர் லீக்ல ஏங்க, ஹி ஹஸ் டன் வெல். இப்போ நம்ம நீங்க சொன்னீங்க பாருங்க ஸ்டார்டிங்ல எஸ்ரி கான்சா அதே ஏஜ், அப்ப ஃப்ரீயா போய் சன்னசிவே வாங்கிருக்கலாமே. எஸ்ரி கான்சா எதுக்கு இப்போ போறோம்னா இந்த ஹோம் கிரவுண்ட் ரூல் பிரச்சனை வேற வருது. இப்போ இவனுங்களெல்லாம் மூவ் ஆன் பண்ண முடியாதனால இட்ஸ் அப்சல்யூட் ஷாம்பிள்ஸ்ங்க. ஏன்னா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே வி ஆர் ஆல்ரெடி டிஃப்ளேட்டட். இப்ப கேளுங்க பாருங்களேன். பிரீமியர் லீக் ஆரம்பிச்சு ஒரு வாரம் கழிச்சு பார்கலா கூப்பிட்டு வருவாங்க. ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அப்பா பார்கலா வந்துட்டான், இப்ப பாரு இந்த சீசன் வாங்க. நவம்பர் டிசம்பர்னு வரும். அப்படியே அந்த டிப்பு வரும். மறுபடியும் எல்லாரும் யார் திரும்பி பார்ப்பாங்க? இறையாவை பார்ப்பாங்க. இல்ல அப்பவாச்சு கண்ணை முழிச்சு ஆடா நாய்ங்களா, பிரச்சனை மேனேஜர் கிடையாதுடா, மேல இருக்கிறவனுக்கு தாண்டா. போன வருஷத்துல இருந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த ஸ்குவாட்ல இத்தனை பிரச்சனை இருக்குது. மெயினா டிஎம்ங்க. எனக்கு வேற எதையுமே நான் கேட்கல. எனக்கு இந்த டிஃபென்சிவ் மைண்ட் செட், இது ரெண்டுமே டிஃபென்சிவ் மைண்ட் செட் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனிங் மிட்ஃபீல்ட் இருந்தா தானங்க மத்த பொசிஷன்லாம் நல்லாவே வேலை செய்யும். ஒரு மிட்ஃபீல்டே இல்லாம மத்தத வேலை செய்ய சொன்னா எப்படி? என்னது சொல்றது? இப்ப என்ன எதிர்பார்க்கறீங்க? வாட் டு யூ திங்க்? இப்போ வந்து மானோகோ கேம் இருக்கு. மானோகோக்கு அப்புறம் யாரு? கோமோ கேமுக்குள்ள ஐ திங்க் ஒரு சென்டர் பேக் வந்து வில் பி பாட்டுங்க.
வாட் எவர் இட் இஸ் பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் இந்த ஜாக்கெட் இன்ஜரியும் கோமெஸ் இன்ஜரியும் ஒரு விதத்துல என்னன்னா வேற எவனுமே இல்லைங்கிறதுக்காகவாச்சும் ஒரு சென்டர் பேக் வருவான்னு தோணுது. ஸோ ஐ திங்க் இந்த மானகோ கேமுக்கு முன்னாடி நடக்காது, ஏன்னா மானகோ கேம் இன்னும் 2 நாள்ல நடக்க போகுது. பட் ஐ திங்க் கோமோ கேமுக்குள்ள ஐதர் வி வில் ஹவ் சைன்ட் இல்ல அட்லீஸ்ட் வந்து வி வில் பி இன் வெரி அட்வான்ஸ்டு டாக்ஸ் யாராச்சும் ஒருத்தர் கூட. அது குவான்சாவா இருக்கலாம், இல்ல வேற யாராச்சும் இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். இல்ல ஜாரல் குவான்சாவே திரும்ப கொண்டு வரதாவும் இருக்கலாம். ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் தட், ஏன்னா அவன் நல்லா தான் ஆடி இருக்கான் அண்ட் அவன் ரைட் பேக்குக்கும் கவர் பண்ணுவான் அவன். ஸோ அதனால ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் தட். பட் ஐ திங்க் அது டெஃபினட்டாக நடக்கும். ஆனால் டிஎம்லாம் எனக்கு எது நம்பிக்கை இல்லை வரும்னு இந்த ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில். வேற என்னென்ன பொசிஷன் சொன்னோம், லெஃப்ட் விங்கு ரைட் விங்கு. பார்கோலா வந்து ஐ திங்க் இஃப் ஹி கம்ஸ் இட் வில் பி ஆஃப்டர் இந்த ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த சீசன். நியூ காசல் அவேக்கு அப்புறம் மினிமம், நான் சொல்றது டெட்லைன் டேல வரலன்னா மினிமம் அட்லீஸ்ட் ஒரு கேம் கழிச்சு தான் வருவான். அதுவும் வந்தாதான், எனக்கு தெரியாது அவன் வருவானாங்கிற நம்பிக்கையெல்லாம் எனக்கு ஒன்றும் அவ்வளோ இது இல்லை. பட் அது ஒன்று. இந்த 2 சைனிங்ஸை தவிர ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங். கேக்போ வெளியில போனா மேபி ஒரு பேக்கப் சென்டர் ஃபார்வர்டு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா வெளியில போனா அவன் தான் பேக்கப் சென்டர் ஃபார்வர்டு அண்ட் ஸ்டார்டிங் லெஃப்ட் விங்கர். கர்த்தரே, எவ்வளவு பிபி ஏற போகுதுன்னு தெரியலையே, எத்தனை மாத்திரை வாங்கி வைக்கணும்னு வேற தெரியல. இல்ல நான் இந்த சீசன் வந்து ரிலாக்ஸ்டா பாக்கலான் இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதாவது இந்த சீசன் வந்து கான்ஃபரன்ஸ் லீக் பொசிஷனுக்கு மேல எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு. ஸோ அதனால என்னன்னா இந்த சீசன் நான் ரிலாக்ஸ்டா பார்த்துட்டு நெக்ஸ்ட் சீசன் கான்ஃபரன்ஸ் லீக்கை நம்ம அடிக்கிறோம். நம்ம ஜெயிக்காத ஒரே யூரோப்பியன் ட்ரோஃபியை நம்ம ஜெயிக்கிறோம். கருமண்டா. அதுதான் என்னோட எய்ம். நெக்ஸ்ட் எல்லாரும் இந்த கவர்மெண்ட் எல்லாம் 5 இயர் பிளான் இது என்னோட லிவர்பூல் சப்போர்ட்டிங் 2 இயர் பிளான். இந்த சீசன் 7th முடிக்கிறோம், அடுத்த சீசன் கான்ஃபரன்ஸ் லீக் அடிக்கிறோம். என்னத்தையோ போங்க, எனக்கெல்லாம் சீரியஸா இட்ஸ் ஜஸ்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டிங் இஃப் யூ சிட் அண்ட் யூ வாட்ச் ஆல் தி அதர் கிளப்ஸ். பாருங்க, இப்ப பாருங்க எலியட் ஆண்டர்சனை முடிச்சிட்டானுங்க வாங்கிட்டு, இப்ப பாருங்க புவாடி முடிக்க போறாங்களாமா. ஏன்னா ப்ராப்ளி ராட்ரி இஸ் மூவிங் டு பார்சலோனா ஆர் டு ரியல் மெட்ரிட் வாட் எவர், அவங்க வந்து அதை பண்ண போறானுங்க அப்படின்னு ரூமர்ஸ் வருது. ஆர்சனல்ல பண்ணி சொன்ன மாதிரி ஜாலிஸ் வாங்கினானுங்க, நார்கார்ட மூவ் ஆன் பண்ணிட்டு ப்ரூனோ கிமாரஸ கொண்டு வரானுங்க. அவனுங்கள பாருங்க இன்னொரு பக்கம் மேன் யுனைடெட் பாருங்க, மிட்ஃபீல்ட் தான் பிரச்சனைன்னு தெரிஞ்சு 2 மிட்ஃபீல்டர் வாங்கிட்டானுங்க. தே ஆர் ட்ரைங் டு கெட் த தேர்ட் மிட்ஃபீல்டர் இன். இந்த பக்கம் செல்சி பாருங்க, செம்ம ஸ்குவாடுங்க செல்சி. ஆனா 41 பிளேயர் இருக்கானுங்க, அது வேற விஷயம். ஆனாலும் செம்ம அந்த 24ன்னு பாத்தீங்கன்னா செம்ம 24 இருக்கு அவங்கள்ட்ட வந்து இப்போதைக்கு. வேற யாரு, டாட்னம் பாருங்க, அத்தனை பிளேயரை வாங்கிட்டு அவனுங்க நல்லா ஜாலியா இருக்காங்க. இல்ல ஆக்சுவலா நல்ல எக்ஸாம்பிள் டாட்னம். அவனுங்களுக்கு தெரியும் எங்க ஸ்குவாட்ல இவ்வளவு ஓட்டம் இருக்கு, இந்த டேனியல் லீவி பண்ண மாதிரி 10 மில்லியன் 5 மில்லியன்கெல்லாம் நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்க முடியாது நம்ம. we have to go big, இல்லனா இன்னொரு வாட்டி 18th 17th எல்லாம் முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு ஓட்டியா எவ்வளவு பிளேயர்ஸோட கவர் பண்ணிருக்காங்க. அதுவும் நல்ல பிளேயர்ஸ், சாண்ட்ரோ டொனாலி, அப்புறம் வேற யாரு சைன் பண்ணிருக்காங்க, மேத்யூஸ் ஃபெர்னாண்டஸ், செனசி, ராபர்ட்சன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் கேரக்டர் வேணும். ஆமா, என்ன ஒரு ஒரு அவனுங்க வந்து பிளானிங்கோட பண்ணிருக்கானுங்க ஓரளவுக்கு. நம்ம கிட்ட எதுவுமே இல்ல. அதான் சொல்றேன், இப்ப பாருங்க இந்த காம்படிட்டர்ஸ் எல்லாமே வந்து பாருங்களேன், தேவ் எங்க அவங்களுக்கு தேவையோ தேவ் ஸ்ட்ரென்தன். நம்ம மட்டும்தான் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு, ஓ இது நம்ம வாங்கணுமா, இது நம்ம வாங்கணும். இட்ஸ் ஜஸ்ட் ஜென்யூன்லி ஃப்ரஸ்ட்ரேட்டிங் டு பி. வில்லா கூட டீலமென்ஸை ரீப்ளேஸ் பண்றதுக்கு யாரையோ சைன் பண்ணிட்டாங்களா இல்ல பண்ண போறாங்களோன்னு வந்துச்சு. அவங்க வந்து இந்த மன்சாம்பின்னு ஒரு பிளேயர் வந்து வாங்கினாங்க. மன்சாம்பி, ஆமா ஆமா, டீலமென்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லன்னு நினைக்கிறேன். அவன் ராஜர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட், மார்கன் ராஜர்ஸ் சோ அவனை வித்துட்டு அவனை வாங்கினாங்க. சோ அதான் நீ யோசிச்சு பாத்தீங்கன்னா, அது they are expecting Ireola to be Kloppங்க. கொடுத்தது வச்சு நீ பண்ணி கொடுத்துருப்பா, எப்படியாச்சும் பண்ணி கொடுத்துருப்பா, கிளாப் மாதிரியே மிரக்கல்ஸ் நீயும் பண்ணி கொடுக்கணும்பா அப்படின்னா என்னங்க அர்த்தம்? இது கிளாப்பும் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கிளாப் மிரக்கிள்ஸ்ன்றோம். கிளாப்பும் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீசன் இருந்த ஸ்குவாட், அந்த ஸ்குவாட் தட் இன்ஹெரிட்டட் பிரெண்டன் ராஜர்ஸ்ல இருந்து, அந்த ஸ்குவாட் வந்து சாம்பியன்ஸ் லீக் பிளேஸ்ல எல்லாம் முடிக்கல. யூரோப்பா லீக் ஃபைனல்ல போச்சு அண்ட் we were அவுட் ஆஃப் யூரோப். அடுத்த சீசன் யூரோப்பா லீக் பிளேஸ்ல கூட முடிக்கல. நம்ம மிரக்கிள்ஸ்னு சொல்றோம், ஆமா மிரக்கிள்ஸ்னு சொல்றோமே ஒழிய unless you get the right players முடியாது. அது தெரியலங்க, I don't know, it's been catastrophic-ங்க. absolutely zero planning, zero execution. என்னமோ நீங்க சொல்ற மாதிரி it's just திருப்பி சொல்றதா, it's just frustrating to go into a season with a new manager. எந்த ஹோப்பும் இல்லாம, ஹோப்பே வச்சுக்காதரான்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுவே என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a very very bad thing. நீங்க சொல்ற மாதிரி வேற வழி இல்ல, என்ன பண்றது?
அப்படிதான் சிச்சுவேஷன் இருக்குது. பாக்குறவங்களும் நினைச்சிருப்பாங்க இவங்க என்ன இவ்வளவு, ஒருத்தரே போட்டிருந்தாரு, என்னங்க இவ்வளவு லோவா இருக்கீங்க இந்த வீடியோல, நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு லோவா இல்ல, வி ஒன்லி நீட் டு கெட் அ சென்டர் பேக், ரைட் பேக் அண்ட் டிஎம் அப்படின்னு போட்டிருந்தாரு. ஆனா வி ஒன்லிக்கே 3 இருக்கு, ஒன்னே வருமானு தெரியல. ஒன்லிக்கே 3 சொல்றீங்க நீங்க. மேக்ஸிமம் அவர் சொல்றாருல வி ஒன்லி நீட் தீஸ் 3ன்னு. நான் சொல்றேன் இந்த சம்மர்ல வந்து மேக்ஸிமம் இன்னும் 2 சைனிங் தான் வரும் என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கு மேலாம் நம்ம பண்ண மாட்டோம். அதுவும் அதுல ஒரு சைனிங் பார்கோலான டெஃபினட்டா வந்து அந்த 2வது சைனிங் கூட வருமானு எனக்கு தெரியாது அவனுக்கு கொடுக்குற வேலைக்கு. நம்ம வேற வழக்கமா நெட் ஸ்பெண்ட் எஃப்சிமோ, இந்த சம்மர் நம்மளுக்கு விக்கிறதுக்கும் ஆள் இல்ல, யாரும் விக்கவும் இல்ல. ஆமா ஆமா. பட் எனிவே பாக்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா 2027 யூரோப்பா கான்ஃபரன்ஸ் லீக் சாம்பியன்ஸ் லிவர்பூல் சேனல், ஃபேன் சேனல் நம்ம, அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால இன்ஸ்டாகிராம்ல @காப்கருத்து, ட்விட்டர்ல @காப்கருத்து_LFC. எல்லாரும் இந்த வீடியோ எண்டு வரைக்கும் வந்திருந்தீங்கன்னாக்க #கான்ஃபரன்ஸ் லீக்னு போடுங்க கீழே கமெண்ட்ஸ்ல. ஓகே.